வீடே மணக்கிற மாதிரி அருமையான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரசப்பொடிக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1 வரமிளகாயை லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரசம் வைக்கிற பாத்திரத்தில் 3 நெல்லிக்காய், 1 சின்ன சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நெல்லிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற ரசப்பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் இந்த மாதிரி கிராக் விட்டுருக்கும். அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வேக வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை ரசத்தோடு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான நெல்லிக்காய் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.